வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். realme Buds Z3 realme Buds Z2 இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஒரு அஃபோர்டபுள் நாய்ஸ் கேன்சலிங் TWS இயர்பட்ஸு இப்போ வந்து அதோட சக்ஸஸர் லான்ச் ஆகிருக்கு. 4000 ரூபாய்க்கு. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் அதிகம் தான், ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 25 dBலேருந்து 42 dB வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது தவிர பேட்டரி லைஃபு, இந்த டியூவல் பேரிங், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு 4000 ரூபா ப்ரைஸ்க்கு இந்த realme Buds Z3 ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். realme Buds Z3 அதே மாதிரி தான், அந்த ஒயிட் கேஸ் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்கு, 42 dB வரைக்கும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கு. 30 hours வந்து டோட்டல் ப்ளேபேக். போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணுறது பெட்டர் தான். கஸ்டமைஸ்டு ஆடியோ டியூனிங் அதெல்லாம் எப்படின்ட்டு ஆப்பில் பார்க்கலாம். அதோட 10mm டிரைவர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி போன ஜென்ரேஷனில் வந்து டைமண்ட் கிளாஸ் டிரைவர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. இப்போ ஏதோ சிலிக்கான் டிரைவர்ஸ் அந்த மாதிரி புது டிரைவர் யூஸ் பண்ணுறாங்க. டியூவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரே நேரத்தில் 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். அது தவிர லோ லேட்டன்சி மோடு இது ரொம்ப தேவை, கேமிங் ஆடுறதுக்கு ரொம்ப தேவை, அதுவும் இருக்குது. பாக்ஸில் ஆல்ரெடி நம்ம ஹெட்செட் எடுத்து யூஸ் பண்ணி தான் இருக்கோம். ஸோ அதை டிசைனை பற்றி அடுத்தது பார்ப்போம். பாக்ஸில் யூசர் கைடு இருக்குது. ஆக்சுவலாக யூசர் கைடு இவ்வளோ பெருசு இருக்குது. இது ஆக்சுவலாக நிறையா லாங்குவேஜஸ் இல்லை, ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், அந்த இதிலலாம். ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, எப்படி பேரிங் மோட் என்ட்ரி பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் டச் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுது, அதெல்லாம் நம்ம ஆப்லேயே பார்த்துடலாம். ஸோ இதில் அவ்வளோதான் இருக்குது. அதோட மாடல் நம்பர் இருக்குது, பேக்கேஜிங் கண்டென்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். 5 volt 700 mAh வரைக்கும் இன்புட் போடலாம் அப்படின்னு போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும், நம்ம எவ்வளோ வேணால் போட்டாலும். அதோட வாரண்டி கைடுன்னு இது இவ்வளோ பெருசாக ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வெல்கம் டு அது இருக்குது. அது தவிர இந்த சைடில் ஒரு ஃப்ளாப்பில் USB Type A to Type C கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி மீடியம் இயர்பட்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதில் வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் உங்கள் இயர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். அடுத்தது டிசைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதே பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டி தான், கிளாஸியாக இருக்குது. 2 கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் வருது. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒயிட் கலர் வாங்கினீங்க அப்படின்னா நிறையா அழுக்காகும், சீக்கிரமாக டஸ்ட் ஆகும். ஆனால் 2 கலர்லையுமே ஸ்க்ராட்ச் ஆகும். ஏன்னா இது கிளாஸி பிளாஸ்டிக் தான். மேட் ஃபினிஷ் இவங்க லான்ச் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. அதனால் ஃபுல்லாக கிளாஸி தான். ஸோ இது ஏதாவது வேறு ஏதாவது ஷார்ப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா, கீஸ் இந்த மாதிரி ஏதாவது பேக்கெட்டில் கீஸ் இருந்துச்சு அதோடு சேர்த்து கேரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கே ஆல்ரெடி ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு இண்டிகேட்டர் பட்டன் இருக்குது, அது கலராக லைட் எரியும், ரெட்டில் இருக்குது. ஸோ லோ பேட்ரின்னு நினைக்கிறேன். அதோட ரைட் சைடில் அந்த பேரிங் பட்டன், அது வந்து 3 seconds ஹோல்ட் பண்ணி அப்படியே பேர் பண்ணலாம். கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பேர் இருக்கிறதுல அவங்களோட கூகுள் அக்கௌண்ட் சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபோனில் லாகின் ஆகிருக்கோ அது அப்படியே சிங்க் ஆகிடும். வேறு கஸ்டமைஸ்டு இதில் வருண் பேர் போட்டிருக்காங்க, கஸ்டமைஸ்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரில. அது தவிர ஒரு USB Type C போட்டிருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவும் போர்ட்ஸுமே இல்லை. மேலே வந்து புதுசாக இந்த டிசைனில் ரியல்மி அப்படின்ட்டு எழுதிருக்கு, அவ்வளோதான். ஓப்பன் பண்ணால் இயர்பட்ஸோட குவாலிட்டி வந்து இந்த வாட்டி நல்லாயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது தவிர அந்த இன்இயர் டிடெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்இயர் டிடெக்ஷன் சப்போர்ட்டுக்காக அந்த சென்சார் அந்த இதுவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோனும், இங்கே ஒரு மைக்ரோஃபோன், பின்னாடி ஒரு மைக்ரோஃபோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பாட்டமில் ஒரு மைக்ரோஃபோன் இருந்துச்சு. இப்போ பாட்டமில் வந்து வெறும் கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, மைக்ரோஃபோனில். ஸோ அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து டியூவல் மைக்ரோஃபோன்ஸு இங்கே ஒன்று பின்னாடி ஒன்று வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த பின்னாடி இருக்கிற பட்ஸோட இது வந்து இன்னும் கிளாஸியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது கீழே போட்டாலோ ஏதாவது இது பண்ணாலோ, எப்படியும் கேஸ்குள்ளே தான் வச்சுருப்போம், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒயிட் கலர் திருப்பியும் சொல்கிறேன், அழுக்காகும், அவ்வளோதான். டிசைன் வந்து ஓவராலாக டிசைன் நல்லாயிருக்கு. ஆனால் பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷ் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அடுத்தது வந்து அந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டு. ஓகே, நான் ரிவ்யூ பண்ணும்போது இந்த ஃபீச்சர் இல்லை. ஸோ நான் வெப்சைட்டில் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராங் மைல்டு ANC மோடு ஸ்விட்ச் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. கலரும் தெரியும் அப்படின்னு போட்டிருக்கு ஃபோனில், அவ்வளோதான். சவுண்ட் பிரேக்கிங் இஷ்யூ அண்ட் கேம் மோடு இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு, தெரில. ஸோ இதை அப்புறமா அப்டேட் பண்ணி பார்ப்போம் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்ட்டு.
ஸோ இந்த ஆப் இதுதான், இது பட்ஸ்லேருந்து வெளில எடுத்துடுறேன். ஸோ இதில் உங்களுக்கு கூகுள் ஃபாஸ்ட் பேன் இருக்கிறதுனால அப்படியே மேலேருந்து நோட்டிஃபிகேஷன்லேயே இதோட இதெல்லாம் தெரியும். இதுக்குள்ளே போகணுன்னு தேவையில்லை. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் இதில் எவ்வளோ இருக்குது, பட்ஜெட்டில் எவ்வளோ பேட்டரி லைஃப் இருக்குது, அதுக்கப்புறம் கேஸில் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வந்து இதிலே தெரிஞ்சிடும். இது ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 3 மோட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து வேறு பேரில் இருந்துச்சு. இப்போ வந்து பிரைட்டு, பேலன்ஸ்டு, பாஸ் பூஸ்ட்டு. ஃபிட்டும் நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ 3 மோட்ஸு. பிரைட் வச்சா நான் பாட்காஸ்ட் இந்த மாதிரிலாம் கேட்குறதா இருந்தால் பிரைட் இருக்குது. பேலன்ஸ்னால் கொஞ்சம் பேலன்ஸ்டாக பேஸு ட்ரபிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு, நார்மல் மியூசிக் கேட்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பாஸ் பூஸ்ட் ப்ளஸ்ஸு வந்து இன்னும் பெட்டரான பாஸ் இருக்கணும் அப்படின்னு இது எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா ரியல்மி ஹெட்செட்லேயுமே இந்த ஃபீச்சர் இருக்குது, பாஸ் பூஸ்ட் ப்ளஸ் ஆப்ஷன். அதோட வால்யூம் என்ஹான்சர்னு ஒன்று இருக்குது, இது எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதில் வார்னிங் வேறு கொடுக்கும், ரொம்ப ஹையாக வால்யூம் வச்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும். அது தவிர வின் நாய்ஸ் ரிடக்ஷன், இது வந்து ஏஎன்சிக்காக ஸ்பெஷலாக இருக்குது. இது வந்து ஓவர் விண்ட் இருந்துச்சுன்னா மியூசிக் கேட்கும்போது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. அது தவிர இதில் முக்கியமாக வந்து தனியாக கஸ்டமைஸ்டு ஆடியோ டியூனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து 3 மினிட்ஸ் ஒரு டெஸ்ட் எடுக்கும். அது என்னென்னா நிறைய மியூசிக் வந்து ப்ளே பண்ணும். உங்களுக்கு வந்து இந்த சவுண்டு கேட்குதா கேட்கலையா அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் ப்ளே பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இயருக்கு ஏற்ற மாதிரி அது டியூனிங் பண்ணிக்கும். கஸ்டமைஸ்டு கொஞ்ச நேரம் ஆகும் அதை டியூன் பண்ணுறதுக்கு, ஆனவுடனே நம்மளுக்கு இயருக்கு ஏற்ற மாதிரி அது பர்ஃபெக்டாக டியூன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுது. அது தவிர கேம் மோட் இருக்குது, 88 மில்லிசெகண்ட் வரைக்கும் தனியாக கேம் மோடு இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூவல் டிவைஸ் கனெக்ஷன், முக்கியமாக வந்து டியூவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் ஒரே நேரத்தில் 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும், இப்போ லேப்டாப்பு இல்லை ஃபோனு 2 ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தா ஒன்றில் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு பாஸ் பண்ணும்போது இன்னொன்றில் ப்ளே பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரெஸ்யூம் ஆகிற ஆப்ஷனும் இருக்குது. டக்குன்னு ஃபோன் டு ஃபோன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது யூஸ்வலாக ஒரு ஸ்லைட் டிலே அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எந்த இஷ்யூஸுமே இல்லை. இயர்பட் ஃபிட் டெஸ்ட்டும் டைட்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு மியூசிக் ப்ளே பண்ணி காட்டும். ஸோ இது வந்து மியூசிக் ப்ளே பண்ணுது, இப்போது அது டைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம். இருந்துச்சு அப்படின்னா ஓகே குட் அப்படின்னு இருந்துச்சு, அவ்வளோதான். இனியர் டிடெக்ஷன் வேணான்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ப்ளே பாஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு எடுத்து போடும்போது தேவையில்லை அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஆட்டோ ஆன்சரும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸோ இப்போ கால் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இயர்பட்ஸ் இன்சர்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கால் அப்படியே அட்டெண்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர். கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டபுள் டேப் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, டபுள் டேப் ப்ளே பாஸு. அதுக்கப்புறம் ட்ரிபிள் டேப் வந்து யூஸ்வலாக நெக்ஸ்ட் ட்ராக்கு இதுதான் இருக்கும். ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றுற ஆப்ஷனும் இருக்குது. அது தவிர இந்த லெஃப்ட் ரைட்டு எல்லா ரெண்டுத்துக்குமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். டச் அண்ட் ஹோல்டு வந்து நன்னில் இருக்கும் டிஃபால்ட்டாக. கேம் மோட் அப்படின்னு செட் பண்ணால் ஸோ இது ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணால் அவ்வளோதான், ஒரு மியூசிக் வரும், ஒரு சைம் மாதிரி ஒன்று வரும், அவ்வளோதான். அது அப்படியே கேம் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகுது ஆகலை அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மாற்றும் போதும் உங்களுக்கு இது வரும். இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நான் என்ன வச்சுருக்கேன், ஹோல்டு வச்சுருக்கேன், அது அப்படியே மாறும். நாய்ஸ் கேன்சலிங்கு, அதுக்கப்புறம் நார்மல் மோடு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடு, அவ்வளோதான். இந்த 3 மோடும் அப்படியே மாறும். நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்குது. 42 dB. இவங்க வந்து OnePlus Buds Z2வில் வந்து 40 dB இருக்குது. அதுக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. இப்போ தான் அப்டேட்டில் வந்து மைல்டு அண்டு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஏன்னா OnePlus Budsல வந்து அது இருக்குது, மைல்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவி. இதில் வந்து இப்போதைக்கு நாய்ஸ் கேன்சலேஷன், நார்மல் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதில் வந்து ரொம்ப இதுவாக ஒன்று வந்து 25 dB இருக்கும், இன்னொன்று வந்து 40 dB இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வரும். அது தவிர மோட் ஸ்விட்சிங் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து நாய்ஸ் கேன்சலிங், டிரான்ஸ்பரன்சி 2 வந்து தான் இருக்கும். அது தவிர நார்மல் மோடும் இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ
இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் வரதுக்கு விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷனும் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் சில சமயம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, ஏன்னா இதுலேயே போட்டிருக்கு. ஸோ அதர் நாய்ஸ் கேன்சலேஷன் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வீக் ஆகலாம், நாய்ஸ் கேன்சலேஷனோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் அடி வாங்கலாம். ஆனால் விண்ட் நாய்ஸ் வந்து நல்லாவே கட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ஆப்பு. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன், ஆடியோ குவாலிட்டி, இந்த ஃபீச்சர்லாம். அடுத்தது வந்து கால் நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஐ நாய்ஸ் கேன்சலிங்க்கு வந்து இவங்க டியூவல் மைக்ரோஃபோன்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இண்டோரில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. கால் பேசும்போது, பேசும்போது ஃபேன் நாய்ஸு, ஏசி நாய்ஸு இதெல்லாமே கட் ஆகிடும். கொஞ்சம் இந்த வேக்யூம் கிளீனர் போடுறது அந்த மாதிரி இண்டோரில் நாய்ஸ் இருந்துச்சு. ஸோ குக்கர் நாய்ஸ் அதெல்லாமே ஸ்லைட்டாக கேட்கும். ஆனால் அவுட்டோரில் கண்டிப்பாக இந்த டிராஃபிக் எல்லாம் ஓரளவுக்கு கம்மி பண்ணுது. ஆனால் ரொம்ப ஹெவி டிராஃபிக்கு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இம்ப்ரெசிவாக நான் எதுவும் பார்க்கல. அந்த பெஸ்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் வந்து இல்லை. ஒன்ப்ளஸோட பெட்டராக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் OnePlus Buds Z2வோட ஓகே ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஆனால் நத்திங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நாய்ஸ் கேன்சலேஷன், காலுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது. ஸோ நான் ஐயா கூட பேசியிருக்கேன், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேளுங்க. என்ன வச்சுட்டு குவாலிட்டி எப்படி இருக்கு சொல்லுங்க. குவாலிட்டி நாய்ஸ்லாம் கேட்குது, நீ ஓடுற சவுண்டு நல்லா தெரியுது. டிராஃபிக் கேட்கல, கேட்கலையா? பெரிய நாய்ஸ்லாம் கேட்கல, சும்மா அந்த ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் வரும்ல, அது மட்டும் தான் கேட்குது. பரவாயில்லையே. வரும் சார், நாய்ஸ் லைட்டாக கேட்குது. டிராஃபிக் போயிட்டு தான் இருக்கு சைடில். லைட்டாக தான் கேட்குது. ஓகே, realme Buds Z2. வாவ், சூப்பர். 4000 ரூபா. ஹாரன் சவுண்டு கேட்டுச்சு இப்போ. அதெல்லாம் கேட்கும். கேட்குது, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது. பரவாயில்ல. ரியல்மி பேர சொன்னானே கேட்குது. OnePlus Buds விட Buds Z2 அது 5000 ரூபா. அதோட ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு. எப்பயோ ரிவ்யூ பண்ணுது. ஓகே. ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க, குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த கால் பேசும்போது. ஃபைனலி பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி? 43 mAh வந்து இந்த பட்ஸில் இருக்குது. இதில் வந்து 460 mAh இருக்குது. இவங்க வந்து 7 hours ஸ்டாண்டர்ட் பேட்டரி லைஃப் போட்டிருக்கு வித்தவுட் ANC. வித் ANC வந்து இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 5.5 hours போட்டிருக்கு. ஸோ எனக்கு ஓவராலாக மிக்ஸ்டு யூஸில் வந்து ஒரு 5 hours வந்துச்சு. நான் 50% வால்யூமில் தான் கேட்பேன், ஃபுல் வால்யூம்லாம் கேட்க மாட்டேன். 5 hours ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டரி லைஃப் தான். கேஸை பொறுத்த வரைக்கும் 460 mAh, இவங்க 30 hours வந்து ப்ளேபேக். போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது பெட்டராக தான் இருக்குது. ஆனால் OnePlusல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது இந்த டோட்டல் பேட்டரி லைஃபு. ஆனால் பேட்டரி சைஸ், இந்த கேஸும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் பேட்டரி சைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. அதுவும் நல்ல விஷயம் தான். ANC யூஸ் பண்ணால் 22 hours டோட்டல் பேட்டரி லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் ஒரு 4-5 days அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். நான் ஒரே ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். போன வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரி இதுலேருந்து யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 days இருக்கும் யூஸ் பண்ணி. நல்லாயிருக்கு, பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 2 hours சார்ஜிங் கேஸ் வந்து 2 hours சார்ஜ் ஆகிடும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எவ்வளோ ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணால் 100 minutes. ஸோ 100 minutes ப்ளேபேக் வந்து 10 minutes சார்ஜ் பண்ண கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்தளவுக்கு நான் டெஸ்ட் பண்ணலை, ஆனாலும் நம்பலாம். போன ஜென்ரேஷன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கு நல்லா தான் இருந்துச்சு. அது தவிர என்ன மிஸ்ஸிங் இதில் அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் மிஸ்ஸிங். ஸோ கன்க்ளூஷன் வந்து அதுதான். ஓவராலாக இந்த பட்ஸில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இதுவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஆடியோ குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ANC குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பேட்டரி லைஃபும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, டிசைனும் நல்லாயிருக்கு. ஆனால் பில்டு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம், மேட் ஃபினிஷ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். மற்றபடி மிஸ்ஸிங்னா ப்ரோஸு கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டி, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அதெல்லாமே சொல்லுவேன். ஐபி ரேட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங்ஸ் இருக்குது, ஆனால் பட்ஜுக்கு மட்டும்தான் இருக்குது. OnePlusலாம் வந்து கேஸுக்கே ஐபி ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் பெட்டரான இதுதான் இருக்குது. ஸோ IPX5 ரேட்டடாக ஓகே. IPX5 வந்து இதுக்கு, ஆனால் இது வந்து OnePlusல வந்து IP55 ரேட்டிங்ஸு இதுக்கு இருக்குது. ஸோ
டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இது இருக்குது. அப்புறம் கேஸும் வாட்டர் ரெசிஸ்டண்ட் வாட்டர் ரிப்பலண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அது வந்து இங்கே மிஸ்ஸிங்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஏஎன்சியும் நல்லாயிருக்கு, மற்ற எல்லாமே நல்லாயிருக்கு. கால் குவாலிட்டியும் ஓகே, லோ லேட்டன்சி கேமிங்கும் ஓகேவாக இருக்குது. பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கு. கான்ஸ்னால் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இல்லை, அது ஒன் ப்ளஸ்லேயுமே இல்லை. இவங்க வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நிறையா பட்ஸில் இப்போ வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வராங்க. ஒன் ப்ளஸ் பட்ஸ்லேயே கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சிலே வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வராங்க, அதுவும் இல்லை. அப்புறம் இந்த கிளாசி கேஸ் அதுவும் ஒரு காண சொல்லலாம். அப்புறம் ஏபிடிஎக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்ஹெச்டிசி கோடெக்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் அட்லீஸ்ட் ஏபிடிஎக்ஸு ஹெச்டி இல்லைனாலும் ஏபிடிஎக்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் பிட் ரேட் அதிகமாக, கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ரியல்மி பட்ஸ் Z3யோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.